குறிஞ்சாங்குளம் என்றாலே அதை நாம் எப்பொழுது விடுதலை பெற்று தரப்போகிறோம் என்ற ஆதங்கமும் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் உள்ளிட்டவர்களுக்குள்ள அனைவருக்குமே அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. குறிஞ்சாங்குளத்திற்கு நாம் எப்படியாவது செல்ல வேண்டும் என்று பல முறை முயற்சித்த போது விளையாட்டு விழா நடப்பதற்காக காந்தாரி அம்மன் சிலையை வைத்து அங்கே வழிபாடு நடத்துவதற்காக அங்கே இருக்கக்கூடிய தேவாலயத்தை கட்டுவதற்காக அந்த ஊர் மக்கள் எல்லாம் தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் அந்த போராட்டத்தை முடித்து விடுங்கள் என்று காவல்துறை நெருக்கடி, அந்த காவல்துறைய நெருக்கடியான நேரத்தில் அந்த ஊருக்கு சென்று அங்கே மக்களை சந்தித்தோம். இது கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் பாவலன் உள்ளிட்ட பொறுப்பாளர் கரீசன் சுரேஷ் உள்ளிட்ட பொறுப்பாளர்களெல்லாம் சந்தித்து பேசி அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்த சொல்லி, அங்கே எந்த அமைப்பும் இல்லை, ஆதி திராவிடர் ஒருங்கிணைப்பு குழு என்ற அந்த ஒரு பேனரை வைத்து தான் போராடி கொண்டிருந்தார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், ஒடுக்கப்பட்ட விளிம்பிலுள்ள மக்களுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய தலைவர் நமது எழுச்சி தமிழுடைய இயக்கத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு அந்த இயக்கத்தின் ஒரு இயக்கத்தோடு நாம் போராடும் பொழுதுதான் அரசையும் ஆட்சி நிர்வாகத்தையும் அசைக்க முடியும் என்று சொல்லி அந்த நேரத்தில் ஒரு 22 பொறுப்பாளர்களை அந்த ஊரில் நியமித்து விடுதலை சிறுத்தைகளுடைய கிளையை கட்டி விடுதலை சிறுத்தைகளை அங்கே உருவாக்கினோம். என் போன்ற ஆள்கள், வன்னியரசு போன்ற ஆட்களுக்கெல்லாம் எங்காவது ஏதாவது நடக்கவில்லை, எந்த போராட்டம் நடக்கவில்லை, எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியவில்லை என்றால் அந்த இடத்திற்கு போவோம் என்று தான் துணிஞ்சு நாங்கள் போவோம். அப்படி நாங்கள் போய் அமைப்பு கட்டியதிலிருந்து தொடர்ச்சியான போராட்டங்கள், தொடர்ச்சியான நிகழ்வுகள் அந்த ஊரில் நடந்து கொண்டிருந்தது. காவல்துறை 144 தடை உத்தரவு போன்ற எப்பொழுதுமே காவல்துறை அங்கே குவிந்திருப்பார்கள். அப்போ விளையாட்டு போட்டியை நடத்த வேண்டும் என்று அதற்கான அந்த ஜனவரி 1 விளையாட்டு போட்டியில் நடத்துவார்கள். அதை நடத்த விடாமல் அந்த நேரம் காவல்துறை தடுத்து தேதியை காவல்துறை சொல்லுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நானும் அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் எச்சூழையாவது விளையாட்டு போட்டியை காவல்துறையை மீறி நாம் நடத்த வேண்டும், அப்படி நடத்தினால்தான் அந்த இடம் நம்மளுக்கான உரிய இடம் என்றதை பதிவு செய்ய முடியும் என்று சொல்லி நடத்துவதற்கான ஏற்பாடு செய்தபோது அங்கே இருக்கக்கூடியவர்களையெல்லாம் அந்த இடத்தில் அமர விடாமல் காவல்துறையுடைய வாகனங்களை முழுமையாக நிறுத்திவிட்டார்கள். அப்பொழுது அங்கே பாலமுருகன் என்பவர் அவருடைய தொலைபேசியில் சொல்லி, எப்படியாவது ஒரு சின்ன விளையாட்டாவது அந்த இடத்தில் நடத்தி பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி பதிவு செய்கிறதுக்காக மக்கள்லாம் திரண்டபோது பெண்கள்லாம் காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து கூடிட்டாங்க. கூடின உடனே காவல்துறை அத்தனை பேர் அந்த வண்டிகளில் அவ்வளவு பேர் 280 பேர் அப்படியே கைது பண்ணி கொண்டு போய் திருவேங்கடத்தில் வச்சுருந்தாங்க. இந்த தகவல் இருந்து மதுரையிலிருந்து நான் போய் திருவேங்கடத்தில் அவர்கள் மக்களை சந்தித்து பேசும் பொழுது காவல்துறை வாங்கி கொடுத்த உணவை நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று காவல்துறை வாங்கி கொடுத்த உணவு அப்படியே இருந்துச்சு. நீங்கள் அண்ணன் எழுச்சி தமிழர் சார்பாக, விடுதலை சிறுத்தைகள் சார்பாக எங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்கள், அதை நாங்கள் சாப்பிடுகிறோம் என்று சொன்னார். அப்படியே காவல்துறை வாங்கி கொடுத்த பொட்டணங்கள்லாம் அப்படியே இருக்கிறது. உடனடியாக நம்முடைய தோழர்களிடம் இருந்த போய் எங்கேயாவது போய் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லி புரோட்டா மற்ற உணவுகளெல்லாம் வாங்கி வந்தார்கள்.
அதைத்தான் அந்த மக்கள் அந்த நேரத்தில் சாப்பிட்டார்கள். அன்றைக்கு மாலை வரை அந்த திருவேங்கடம் ஒரு வளாகத்துக்குள் அடைத்து வைத்திருந்தார். அதற்கு பிறகு 19ஆம் தேதி வழங்கினார்கள். அந்த தேதியில் காவல்துறை நெருக்கி குமித்து வைத்து நெருக்கடியை கொடுத்து அந்த விளையாட்டு விழா நடந்தது. இப்போ ஆண்டுதோறும் அந்த நெருக்கடியோடு நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைதான் வாழுகிறார்கள். சனாதனத்துடைய உச்சம் எங்கே இருக்குது அப்படின்னா அது குறிஞ்சாங்குளத்தில். சாதியருடைய உச்சம் எங்கே இருக்கிறது என்றால் அது குறிஞ்சாங்குளத்தில். எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது இடம் நத்தம் பெரம்போக்கு, அது ஆதிராவிட மக்கள் ஒட்டியே இருக்குது. கிழக்கு பகுதியில் அந்த சாலை பகுதி, அதுக்கு அடுத்து தான் தலித் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க. இந்த தலித் மக்கள் அந்த பாதையில் நடமாடுறது, அந்த இடத்துல விளையாடுறது அந்த சாதி வெறியர்களுக்கு பிடிக்கல. அதனால் அந்த இடத்துல ஒரு ஆஸ்பத்திரியை கட்டுங்க, அதனால் அந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுங்கன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லி அரசுக்கு கோரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே விளையாட இடம் இல்லை. அந்த மக்களுக்கு அந்த இடம் தான் ஒரு இடம் தான் இருக்குது. ஆனால் எங்கேயாவது ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி தரோம், அந்த இடத்துல போய் விளையாட்டு விழா நடத்துங்க அப்படின்றது மாதிரி அரசும் சாதி வெறியர்களும் இங்கே விளையாடக்கூடாது, இது என் கண் பார்வையில் நீங்கள் விளையாடக்கூடாது அப்படின்றதில் அழுத்தம் திருத்தமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய மூத்த வழக்கறிஞர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா பாப்பா மோகன் இங்கே வந்திருக்கிறார். ஐயா மார்க் இந்த விஷயத்தை திருப்பி கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு இதை 30 ஆண்டு காலமாக இந்த விஷயம் போய்கிட்டே இருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு தீர்வு இல்லை. அந்த வழக்குக்கு தீர்வு இல்லை, அந்த இடத்துக்கு தீர்வு இல்லை. காந்தாரியம்மன் சிலையை வைக்க முடியலை, அங்கே கும்பாபிஷேகம் நடத்த முடியலை, தேவாலயத்தை கட்ட முடியலை. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணணும் அப்படின்றத எல்லாருடைய எதிர்பார்ப்போம். அதனால் இந்த நாள் ஜான்சன் ஒருங்கிணைச்சு இப்படி ஒரு நிகழ்வை நடத்தியிருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது. குறிஞ்சாங்குளம் உரிமை மீட்பு குழுன்னு ஒரு குழுவை நம்ம அமைக்கலாம். அமைச்சிட்டு ஓராண்டு திட்டம், ஓராண்டில் அந்த இடத்தை சட்ட ரீதியாக ஐயா பாப்பா மோகன் மீட்டு கொடுப்பார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த வழக்குக்கு நியாயம் கிடைக்குமா, இந்த வழக்குக்கு நீதி கிடைக்குமா, இந்த தமிழ்நாடு விளிமிலை மக்கள் ஏங்கி கொண்டிருந்த நேரத்தில் ஒவ்வொரு வழக்குகளையும் மேலவளவு உட்பட கோகுல்ராஜ் வழக்கு உட்பட நீதியை மீட்டி தந்த ஒரு மகத்தான ஆளுமை நம்முடைய ஐயா பாப்பா மோகன் அவர்கள். இது இவர் கண்ணில் இப்பொழுது பட்டிருக்கிறது. அவர் கட்டாயம் ஜெயிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் அதற்கான ஒத்துழைப்போடு பாப்பா மோகன் வழக்கு என்றால், மேலவளவு வழக்கு என்றால் நீதிமன்றத்தில் வாதாடி நீதியை பெற்று தந்தது ஒரு முறையாக இருந்தாலும் மக்கள் போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் நடத்தினோம், எழுச்சி தமிழர் நடத்தினார். அதே போல் குறிஞ்சாங்குளத்திற்கும் மக்கள் போராட்டம், இது எப்படியான போராட்டத்தை நம்ம கையாளுவதற்கு எடுத்து செல்வதற்கு நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக தயாராக இருக்கிறோம். இந்த குறிஞ்சாங்குளம் மீட்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஒருங்கிணைத்து ஓராண்டு திட்டமாக வைத்து அந்த இடத்தை மீட்டி அந்த இடத்தில் இருக்கக்கூடிய காந்தாரியம்மன் கோவில் சிலை, அந்த சிலையை நிறுவி கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும், தேவாலயத்தையும் கட்ட வேண்டும், அந்த மக்களை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும். இந்த காலகட்டத்திலாவது இதை நாம் செய்ய முடியவில்லை என்றால் நாம் எதற்கு வாழுகிறோம் என்ற கேள்விதான் உருவாகி கொண்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் அந்த வேலைகளை செய்து நாம் அந்த ஊருக்கு, இந்த சமூகத்திற்கு ஒரு விடுதலை பெற்றுத்தருவதற்கு நாமெல்லாம் ஒத்துழைக்க வேண்டும். ஏதோ இந்த கூடணும் இதோடு போக முடியாமல் தொடர்ச்சி அந்த வேலைகளை எடுத்து செய்வோம். அண்ணன் ராமராஜன் இருக்கிறார், அந்த காலகட்டத்திலிருந்து தொடர்ச்சியாக அதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அவரெல்லாம் சேர்ந்து எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் சமத்துவ வழக்கறிஞர்களும் தமிழ் வழக்கறிஞர்கள் சங்கமும் ஒருங்கிணைந்து அந்த வேலையை திட்டமிட்டு செய்து அடுத்த ஆண்டு இதே நினைவு நாளில் அங்கே கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும், தேவாலயத்தை திறப்போல நடத்துவதற்கான வேலையில் ஆக்கப்பூர்வமான வேலையை நாம் செய்தே காட்ட வேண்டும். அதை இந்த அவையில் உறுதியேற்போம் சொல்லி போராளிகள், குறிஞ்சாங்குளம் போராளிகள் அனைவருக்கும் என்னுடைய விடுதலை சிறுத்தைகளின் சார்பான செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி வாய்ப்பு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.